வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க எஸ்ஆர் ஜெயக்குமார். வெனம் த லாஸ்ட் டான்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை ஷார்ட்டா சொல்லணும்னா, இந்த படத்தோட ஹீரோ ஒரு கொலையிலன்னு போலீஸ்காரங்க தேடுறாங்க. அவர் அந்த கொலையை பண்ணல, நான் ஒரு நிரபராதின்னு நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அவரோட உடம்புல இருந்து ஏலியன் எடுத்து ரிசர்ச் பண்ண நினைக்கிற ஒரு போலீஸ்காரர் அவர் துரத்துறாரு. நம்ம ஹீரோவுக்கு தெரியாம ஒரு கிரியேச்சர் ஒன்று அவரை ஃபாலோ பண்ணுது. இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படிங்கிற பதில் தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட மேக்கிங் சூப்பரா பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான், இதை யாராலும் அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தோட மேக்கிங் இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. இந்த படம் ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துல ஒரு ஃபைட் ஆகட்டும், குதிரையில ஹீரோ தப்பிச்சு போற ஒரு ஃபைட் ஆகட்டும், படத்துல வர கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகட்டும், எல்லா ஃபைட்டுமே இந்த படத்துல நல்லா பண்ணிருக்காங்க. படத்தோட மைனஸே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். இதுக்கு முன்னாடி வெளிவந்து வெனமோட 2 பார்ட் ஆகட்டும், அந்த பார்ட்டோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு என்கேஜிங்கா இல்ல. நடுவில் சில சீன்ஸ் பாத்தீங்கன்னா என்னடா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சில சீன்ஸ் எல்லாமே இருந்தது. வெனம் சீரிஸோட கடைசி பார்ட் தான் இந்த படம். இந்த சீரிஸோட எந்த ஒரு சென்டிமெண்டா வச்சு முடிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் என்கேஜிங் இல்லாதனால இந்த கிளைமேக்ஸ்ல அவங்க கொண்டு வர சென்டிமெண்ட் வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகலன்னு எனக்கு தோணுச்சு. இந்த படம் ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நான் இன்னொரு படத்தோட ரிவ்யூ நான் உங்களை மீட் பண்றேன். நான் உங்க எஸ்ஆர் ஜெயக்குமார். தேங்க்யூ.